2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாயிருந்தது. அந்த தேர்தல் முடிவுகளோட அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தார். திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆவார்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட திரு சி ஜோசப் விஜய் அவர்களும் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஆனால் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆன பிறகு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நடக்கிற விஷயங்கள் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நடந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே நடந்திருக்கு. ஆனால் இப்போ அதே மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதிமுகவோட இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களில் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 4 பேர் 5 பேர் 6 பேர்னு சொல்லி தொடர்ச்சி அதிமுக எம்எல்ஏக்கள் தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க, வந்து தாவேக்கால சேர்றாங்க. இப்படின்ற செய்தி ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற முயற்சியில் திமுக ஈடுபட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் பயங்கரமாக வர தொடங்கியிருக்கு. இப்படின்னு சொல்லி மே 4ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட தேர்தல் முடிவுகள் வெளியாயிருந்தது. இப்போ நான் இந்த வீடியோக்காக ஜூலை 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பேசிகிட்டு இருக்கேன். இந்த நொடி வரைக்கும் கிட்டத்தட்ட 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட தேர்தல் முடிவுகள் வந்து 2 மாதம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த 2 மாத காலகட்டத்தில் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க தமிழக வெற்றி கழகம், இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளாக இருந்த திமுக மற்றும் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி நீண்ட நாட்களாக போராடிட்டு இருக்க நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பிரதான கட்சிகளாக இருக்க 4 கட்சிகளோட நிலைமை என்ன, இந்த 2 மாத காலகட்டத்தில் இதில் எந்த கட்சி வளர்ந்துருக்கு, எந்த கட்சி விழுந்திருக்கு, மேலே சொன்ன 4 அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க இதர அரசியல் கட்சிகள் எல்லாரோட செயல்பாடுகள் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களோட மனசுக்குள்ளே என்ன மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி இதை பற்றியெல்லாம் நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க முயற்சி பண்ணலாம். அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்களான திரு சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்க 2 பேரும் தங்களோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில் ஜாயின் பண்ணிட்டாங்க, தாவேகாவில் இணைஞ்சிட்டாங்க. விஜயோட கட்சியில் இணைந்த விஜயபாஸ்கர் மற்றும் இன்னொரு விஜயபாஸ்கர் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக திரு விஜய் இருக்காரு. விஜய்னா வெற்றி, வெற்றினா விஜய், விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா விஜய், டிவிகேனா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா டிவிகேன்னு சொல்லி ஏற்கனவே தாவேகா சேர்ந்தவங்க பயங்கரமாக மாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ விஜயோட இன்னொரு விஜயான விஜயபாஸ்கர் சேர்ந்திருக்காரு, மற்றும் ஒரு விஜயபாஸ்கரும் சேர்ந்திருக்காருன்னு சொல்லி தாவேகாவோட 234 தொகுதி வேட்பாளர் லிஸ்ட் வந்தப்பவே அந்த லிஸ்ட்டில் விஜய், அந்த விஜய், இந்த விஜய் அப்படின்னு சொல்லி விஜய்ன்ற பேரில் பல பேர் இருந்தாங்க. இப்போ தாவேகாவோட 107 எம்எல்ஏக்களோட லிஸ்ட் எடுத்தாலுமே அந்த லிஸ்ட்லேயும் பல விஜய்கள் கண்டிப்பாக இருக்க தான் போகிறாங்க. இப்போ அதில் அடிஷ்னல் லிஸ்ட்டாக 2 விஜயபாஸ்கர்கள் வந்து ஆட் ஆகியிருக்காங்க. அதனால் விஜய்க்கு வெற்றி கூடிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபன்னாக கூட பேசலாம். ஆனால் அதிமுகவிலிருந்து இப்போ 6 பேர் தன்னோட எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேகாவில் சேர்ந்துருக்காங்க. 6 பேர் தன்னோட எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணதுனால ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் 7 தொகுதி காலி ஆகிடுச்சு. இந்த 7 தொகுதிகளுக்கு கூடிய விரைவில் இடைத்தேர்தல் நடக்க போகுது. அந்த இடைத்தேர்தலை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க முக்கியமான விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆல்ரெடி 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. வெறுமனே 107 எம்எல்ஏக்கள் மட்டும் இருக்கிறதுனால நாம் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 127 எம்எல்ஏ அப்படின்ற கவுண்ட்டை உருவாக்குறதுக்கு திரு விஜய் அவர்கள் கண்டிப்பாகவே ட்ரை பண்ணுவார். அதனால் அவர் அட்லீஸ்ட் ஒரு 20 எம்எல்ஏக்களையாவது ஏதாவது ஒரு முறையில் ராஜினாமா பண்ண வைப்பார். ராஜினாமா பண்ண வச்சு அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரும்போது அந்த தொகுதி இடைத்தேர்தலில் விசில் சின்னத்தில் 20 பேரை போட்டியிட வச்சு எப்படியாவது அந்த 20 பேரையும் ஜெயிக்க வச்சு தாவேகாவோட எம்எல்ஏக்கள் கவுண்ட்டை 127 மாற்றணும். 5 வருஷம் நாம் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கணும். மறுபடியும் 2031 2036 வரைக்கும் நாம் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கணும். அதன் பிறகு நாம் எப்படியாவது இந்தியாவோட பிரதமர் ஆகணும். இந்தியாவோட பிரதமர் ஆன பிறகு எப்படியாவது இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் அங்கே க்ரீன் கார்டு வாங்கி அமெரிக்காவோட குடிமகனாக மாறி அங்கே தேர்தலில் போட்டிட்டு அங்கே நான் மட்டும் அமெரிக்காவோட அதிபர் ஆகிட்டேன்னா என்னோட வாழ்நாள் கனவு, என்னோட வாழ்நாள் லட்சியம் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் சொன்னாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே இல்லை. ஆனால் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடோட முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் கண்டிப்பாகவே இந்தியாவோட பிரதமர் ஆவார். அவர் அமெரிக்காவோட அதிபர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லி தாவேகாவோட ஆதரவாளர்கள் திரு விஜய் அவரோட ரசிகர்கள் கண்டிப்பாகவே சொல்லிட்டு தான் இருக்காங்க.
ஆசைப்படுறது கண்டிப்பாகவே தப்பு இல்லை. திரு விஜய் அவர்கள் யாருமே கணிக்காத வகையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் 2029 இல்லை 2031 இந்தியாவோட பிரதமராகலாம். அதனைத் தொடர்ந்து அவர் அமெரிக்க அதிபராகலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இது எல்லாத்தையும் அவர் நேர்மையான முறையில் பண்ணணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதிமுகலேருந்து வரவங்களை கட்சியில் சேர்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் என்னமோ பண்ணிட்டு போகட்டும். இதில் அதிமுகலேருந்து எம்எல்ஏக்களை பதவியை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு கட்சியில் சேர்த்துக்கிறாரு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான திரு ஜோசப் விஜய் அவரோட பேச்சை கேட்டு அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நம்பிக்கிட்டு அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேகாவில் சேரலான்னு சொல்லி வந்தால் திரு விஜய் அவர்கள் அவங்க எல்லாரும் கட்சியில் சேரும்போது அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறதே இல்லை. புசி ஆனந்த் முன்னிலையில் கட்சியில் சேர்ந்தனர், ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர் அப்படின்னு சொல்லி தான் செய்திகள் வந்துட்டே இருக்கு. தன்னோட பேச்சை கேட்டு எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் தங்களோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து தன்னோட தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றாங்க. ஆனால் அப்படி கட்சியில் சேர வர்றவங்கள கூட திரு விஜய் அவர்கள் பார்க்க மாட்டார். ஏன்னா திரு விஜய் அவர்கள் பக்கா மாசு. அவர் தான் தமிழ்நாடோட பாஸு. அவர் தமிழ்நாட்டோட பாஸாக இருக்கும்போது அவர் யாரை பார்ப்பார்? அவர் ரொம்ப 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 முக்கியமான நபர்களை மட்டும்தான் பார்ப்பார். மற்றபடி நீங்கள் முன்னாள் அமைச்சராக இருக்கலாம், நீங்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், நீங்கள் முன்னாள் என்ன வேணா இருக்கலாம், ஆனால் நான் அவங்கள பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நான் தமிழ்நாட்டோட பாஸு மட்டும் இல்லை, நான் ஜெயலலிதா, நான் எம்ஜிஆர், நான் கருணாநிதி அப்படின்னு கூட திரு விஜய் அவர்கள் தன்னைத்தானே நினச்சிக்கலாம். திரு விஜய் அவர்களை நம்பி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளில் 35%, அதாவது 1.25 கோடி பேர் திரு விஜய் அவர்களை நம்பி மட்டுமே ஓட்டு போட்ட பிறகு அவர் தான் எம்ஜிஆர், அவர் தான் ஜெயலலிதா, அவர் தான் கருணாநிதி, அவர் தான் தமிழ்நாட்டோட பாசுன்றத நாம் எல்லாரும் கண்டிப்பாகவே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் திரு விஜய் அவர்கள் எப்படியா இருந்தாலுமே ஆல்ரெடி 6 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டாரு. இதன் பிறகு 14 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்கத்தான் போகிறாரு. ஒரு பக்கம் எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சுட்டே வந்து இன்னொரு பக்கம் தோழமை கட்சிகளோடு சேர்ந்து ஒரு கூட்டத்தை போடுறாரு. அந்த கூட்டத்தில் இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான், தப்பு பண்ணவங்களை விடவே மாட்டான் அப்படின்ற ஸ்டைலில் நம்ம கண்டிப்பாக 5 வருஷம் ஆட்சி பண்ணுவோம், உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிப்போம், இடைத்தேர்தல்களில் ஜெயிப்போம், நாடாளுமன்ற தேர்தல்லையும் ஜெயிப்போம், 2031 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்லையும் நாம் தான் கண்டிப்பாக ஜெயிப்போம். அதனால் நீங்கள் எல்லோரும் எனக்கு உங்களோட அன்பை தரணும், உங்களோட ஆதரவை தரணும். இது எல்லாத்தையும் நீங்கள் தந்தீங்கன்னா தான் நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்க முடியும், கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் தர முடியும்லாம் திரு விஜய் அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு. இதில் நாம் அடுத்த கூட்டத்தில் நம்மளோட கூட்டணிக்குன்னு சொல்லி ஒரு பேர் அறிவிக்கலான்ற முடிவுலையும் திரு விஜய் அவர்கள் இருக்கிறதா செய்திகள் வர தொடங்கியிருக்கு. இங்கே என்னன்னா திரு விஜய் அவர்கள் எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வைக்கலாம், அவர் தோழமை கட்சிகளோட கூட்டம் போடலாம், தன்னோட தோழமை கட்சிகளோட ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கலாம். அந்த கூட்டணிக்கு ஸ்டைலாக கெத்தாக பக்கா மாஸாக ஒரு பேரையும் தேர்ந்தெடுக்கலாம். அவர் என்ன வேணால் பண்ணலாம், எப்போ வரைக்கும் அவர் என்ன வேணால் பண்ணலாம். 7 தொகுதி இடைத்தேர்தல் நடக்கிற வரைக்கும், அது 7 தொகுதியோ இல்லை 20 தொகுதியோ, அந்த இடைத்தேர்தல் நடக்கிற வரைக்கும் திரு விஜய் அவர்கள் என்ன வேணால் பண்ணலாம். அந்த 7 தொகுதி இல்லை 20 தொகுதி இடைத்தேர்தலில் எல்லா தொகுதியிலையுமே திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாருன்னா அதன் பிறகு திரு விஜய் அவர்கள் 2031 வரைக்கும் எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஒருவேளை திரு விஜய் அவரோட தமிழக வெற்றி கழகம் இந்த 7 தொகுதி இல்லை 20 தொகுதி இடைத்தேர்தலில் 7க்கு 7 20க்கு 20 ஜெயிக்காமலேயோ இல்லை அதில் பாதியை விட குறைவாகவோ தோத்துட்டாங்கன்னா அதன் பிறகெல்லாம் திரு விஜய் அவர்கள் இதே மாதிரி நினச்சதெல்லாம் பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. அதனால் 7 தொகுதி இடைத்தேர்தல் வரும்போது திரு விஜய் அவர்களுக்கு மக்கள் என்ன மரண பாடத்தை புகட்டுறாங்கன்றதை பார்க்க நான் ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஒரு பக்கம் ஆவலாக இருந்தாலுமே திரு விஜய் அவர்களோட இந்த குதிரை பேர அரசியலை எல்லா கட்சிகளும் விமர்சிச்சுட்டே இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களும் திரு விஜய் அவரோட இந்த செயல்பாட்டை விமர்சிச்சுருந்தாங்க. ஆனால் நீ எப்படி எங்களை பார்த்து விமர்சிக்கலாம்? உங்கள் கட்சியை சேர்ந்தவங்களே எங்கள் கட்சியோட எம்எல்ஏவை குதிரை பேரத்தின் மூலமாக கையில் அமௌண்ட்டை கொடுத்து விலைக்கு வாங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் எங்களை பார்த்து குதிரை பேர அரசுன்னு சொல்லி விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வித தகுதியுமே கிடையாது.
அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. திமுகவை சேர்ந்தவங்க தாவேகா எம்எல்ஏவுக்கு கையில் காசு கொடுத்தாங்களா இல்லையா, இல்லை காசு கொடுக்க ட்ரை பண்ணாங்களா இல்லையா, அப்படி காசு கொடுக்கும்போதோ இல்லை காசு கொடுக்க ட்ரை பண்ணும்போதோ அதுக்கு தாவேகா எம்எல்ஏவோட ரெஸ்பான்ஸ் என்ன, இது எல்லாம் ஒரு ஓரமாக இருந்தாலுமே ஏங்க நீங்கள் எப்படிங்க தாவேகா எம்எல்ஏவுக்கு போய் பணம் கொடுத்து அவங்கள குதிரை பேரத்தில் ஈடுபட செய்யலாம் அப்படின்னு சொல்லி திமுக காரங்களை பார்த்து கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்கள நிறுத்த சொல்லுங்க நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சினிமா பாணியில் கண்டிப்பாகவே பஞ்சுரையெல்லாம் பேச தான் செய்வாங்க. ஆனால் இந்த என்டையர் சம்பவத்தில் நடந்த ஒரு ஃபன்னான விஷயம் என்னென்னா, இந்த விஷயத்துலேயும் முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜியோட பெயர் இடம்பெற்றிருக்கு தான். தலைவா நீ மாசு தலைவா, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் நீ பேசு பொருளாக இருக்கு, திமுக ஆட்சியில் நீங்கள் அமைச்சராக இருந்தாலும் நீங்கள் பேசு பொருளாக இருக்கீங்க, அமைச்சராக இல்லைனாலும் பேசு பொருளாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆட்சியில் இல்லை, இப்போ நீங்கள் அதிகாரத்தில் இல்லை, நீங்கள் இப்போ பவரில் இல்லை, வெறுமனே ஒரு எம்எல்ஏவை மட்டும் இருக்கும்போது கூட உங்களை பற்றி பேசுகிறாங்க பேசிகிட்டே இருக்காங்க தலைவா, நீங்கள் உண்மையிலேயே மாசு தலைவா அப்படின்னு சொல்லி திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபேன் பேஜே ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபேன் பேஜில் நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், ஏன் கோடி கணக்கில் ரசிகர்கள் வரான்ற அளவுக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நாளுக்கு நாள் ஃபேமஸ் ஆகிறாரு, ஃபேமஸ் ஆகிட்டே இருக்காரு. அது நேர்மறையான பிரபல்யமா இல்லை எதிர்மறையான பிரபல்யமா ஏதோ இருந்துட்டு போகட்டும், ஆனால் திரு செந்தில் பாலாஜியோட பிரபலன்றது நாளுக்கு நாள் கூடிட்டே இருக்குது. இதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்க எதிர்கட்சி தலைவர் பதவியை அப்படியே எடுத்து நீங்கள் மட்டும் செந்தில் பாலாஜி கையில் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அவர் அப்படியே தமிழக வெற்றி கழகத்தை அப்படியே கிழின்னு சொல்லி கிழிச்சு விட்ருவார் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சிலர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நாம் என்ன தான் திரு செந்தில் பாலாஜியோட செயல்பாடுகளை பற்றி ஃபன்னாக பேசினாலுமே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மையிலே தாவேகா எம்எல்ஏக்கிட்ட பணத்தை கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்க முயற்சி பண்ணியிருந்தாருன்னா அதுவும் 100% தவறான விஷயந்தான். திரு விஜய் அவர்கள் அதிமுக எம்எல்ஏக்களை எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்ய வச்சுட்டு கட்சிகளை சேர்க்கறதும் கண்டிப்பாகவே தவறான விஷயந்தான். தப்பை யார் பண்ணாலுமே, தவறை யார் பண்ணாலுமே, அது விஜய் பண்ணாலும் தப்பு தான். ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட அன்போடவும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ஆதரவோடவும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதே மாதிரி செயலை செஞ்சாலும் தப்பு தான். அதனால் தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலுமே அவங்க சட்டத்தின் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அவங்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்படணும். அடுத்து என்னென்னா, திமுகவோட எம்எல்ஏவான திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திரு விஜய் அவர்களை பற்றி தவறான வகையில் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் பங்குக்கு என்னை போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க, என்னை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண சொல்லி சொல்கிறாங்க, என்னை போய் தாவேக்காவில் இணைய சொல்கிறாங்க, நான் எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ண மாட்டேன், நான் கண்டிப்பாகவே தாவேக்காவில் சேர மாட்டேன், என்னோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாகவே திமுக காரன் தான் அப்படின்னு சொல்லி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசியிருக்காரு. அவர் அதிமுகவில் இருந்தப்போ இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பார், என்னோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாகவே அதிமுக காரன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ அதே தான் அவர் திமுகவில் இருக்கிறதுனால நான் திமுக காரன், உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் திமுக காரன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. யாருக்கு தெரியும், இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் தாவேக்கால சேரலாம். அது நடக்கலை. ஆனால் திரு அனிதா ராதாகிருஷ்ணா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, பேசும்போது எல்லலோட பேசலாம், நகைச்சுவை பேசலாம், ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி கூட பேசலாம். ஆனால் யாரையுமே அவதூறான வகையில் பேசக்கூடாது. ரொம்ப முக்கியமாக யாரையுமே அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசவே கூடாது. அதனால் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. அவர் நீதிமன்றத்தின் முன்னாடி நிறுத்தப்படும் போது அவருக்கு நீதிமன்றம் என்ன மாதிரி தண்டனை வழங்குறாங்க அப்படின்றதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுகவை பற்றி பேசியாச்சு, தாவேக்காவோட செயல்பாடுகளை பற்றியும் பேசியாச்சு. அடுத்து இருக்கிறது முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் தொடங்கின கட்சி, மேடம் ஜெயலலிதா வளர்த்தெடுத்த கட்சி, கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லி மேடம் ஜெயலலிதா 2016 பேசியிருந்தாங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் போனால் கண்ணு கெட்டிய தூரம் வரை அதிமுகவே இல்லை அப்படின்ற காலம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி தான் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவு வந்த பிறகு
அதிமுகவிலிருந்து பாதி பேர் அவங்களா கட்சியை விட்டு வெளியே போகிறாங்கன்னா, இன்னும் பாதி பேரை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே கட்சியை விட்டு நீக்கிட்டே இருக்காரு. போகிறவங்க போயிட்டே இருங்க, நான் கட்சியை விட்டு நீக்கிறவங்கள நீக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கார். ஏன்னா நாம் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் சரி, மேடம் ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ, மேடம் ஜெயலலிதாவோட தலைமை கீழே அதிமுக இருந்தப்போ 40% மேலே ஓட் பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க. இப்போ அதிமுகவோட ஓட் பர்சன்டேஜ்ன்றது மேடம் ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ அதிமுகவோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருந்ததோ அதை விட பாதிக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இப்போ இருக்க அதிமுகவோட ஓட் பர்சன்டேஜ் இருக்குது. இதில் நான் பிறந்ததுலேருந்தே நான் அதிமுகவை தான் ஓட்டு போட்டு வரேன், நான் பிறந்ததுலேருந்தே ரெட்டலைக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டு வரேன்னு சொல்லி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் பீப்புள் கண்டிப்பாகவே ஓட்டு போட்டுருந்தாங்க. ஆனால் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வாங்கின ஓட்டுன்றது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக விழுந்த ஓட்டுன்றத நாம் எல்லாருமே கண்டிப்பாகவே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் சிவி சண்முகம் போனால் இந்த மாவட்டத்தில் பாதிப்பு, எஸ்பி வேலுமணி போனால் அந்த மாவட்டத்தில் பாதிப்பு, விஜயபாஸ்கர் போனால் அங்கே பாதிப்பு, இன்னொரு விஜயபாஸ்கர் போனால் இங்கே பாதிப்பு அப்படின்னு சொல்லி பல பேர் பல வகையான கருத்துக்களை சொல்லலாம். அந்த கருத்துக்களில் ஒரு பாதி உண்மை இருந்தாலுமே ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு டீமில் 11 பிளேயருமே சிறப்பாக இருந்து 10 பிளேயருமே டாப் பிளேயராக இருந்து ஒரு டீம் கப்பு ஜெயிச்சா அந்த கேப்டனுக்கு பெரிய அளவில் பெருமை கிடையாது. அதுவே டீமில் இருக்க 10 பேருமே சுமாரான பிளேயராக இருந்து அந்த சுமாரான பிளேயரை வச்சுக்கிட்டு அந்த கேப்டன் டைட்டில் வின் பண்ணால் தான் அந்த கேப்டனுக்கு பெருமை. அதனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏடிஎம்கே என்கிற டீமோட கேப்டனாக இருக்கார். அதில் இருந்த ஹெவி வெயிட்ஸில் இருக்க கிட்டத்தட்ட எல்லாருமே வெளியே போயிட்டாங்க, இல்லை அமைதியாகிட்டாங்க. அதனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட டீமில் இருந்த ஹெவி வெயிட்ஸ் ப்ளஸ் பலமான பிளேயர்ஸ் எல்லாரையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு புது பிளேயர்ஸையோ இல்லை வலுவில்லாத பிளேயர்ஸையோ வச்சுக்கிட்டு அவர் வரவிருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் மட்டும் சாதிச்சிட்டாருன்னு வச்சுங்க, அப்போ அவர் தன்னை பெரிய கேப்டன்னு சொல்லி பெருமையாக பேசிக்கலாம். ஏன்னா இப்போ நடக்கிற மேட்ச்ன்றது அவரோட ஹோம் கிரவுண்டில் நடக்க போகிற மேட்ச்சு. ஏன்னா 7 தொகுதியில் 6 தொகுதி அதிமுக ஜெயிச்சிருந்த தொகுதியாக இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 6 + திருச்சி கிழக்குன்னு சொல்லி இந்த 7 தொகுதியிலுமே ஜெயிக்க ட்ரை பண்ணணும். அவர் ஜெயிக்கிறதுக்கு 99.999% வாய்ப்பு இல்லைனாலுமே கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே 8 தோல்வி, 10 தோல்வி, 11 தோல்வி, 12 தோல்வி, 13 தோல்வின்னு சொல்லி பல தோல்வி பழனிசாமின்னு சொல்லி என்ன தான் பேர் எடுத்திருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை தானே ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவர் வெறுமனே எல்லாரையும் நீக்கிறேன், போகிறவங்களா போயிட்டுக்குன்னு சொல்லி சொல்கிறதுல தப்பு இல்லை. அவர் அந்த கூட்டம் போடுறேன், இந்த கூட்டம் போடுறேன், இந்த மாவட்ட செயலாளரோட கூட்டம் போடுறேன், இந்த நிர்வாகிகளோட கூட்டம் போடுறேன்னு சொல்லி கூட்டம் போகிறதெல்லாம் இருந்தாலுமே வரவிருக்க இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட 100% கொடுத்து எப்படியாவது அதிமுக ஜெயிச்சிருந்த தொகுதிகளில் அட்லீஸ்ட் அதிமுக ஜெயிச்சிருந்த தொகுதிகளில் மட்டுமாவது அவர் ஜெயிச்சாதான் எடப்பாடி பழனிசாமி அவரோட லெகசியை ஓரளவுக்காவது என்ன பண்ண முடியும், ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் அவர் தோத்துட்டார்னா அதிமுக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்ருக்கு. ஆனால் இடைத்தேர்தலையும் படுதோல்வி அடைஞ்சிட்டார்னா அதன் பிறகு அதிமுகன்ற கட்சி தாவேக்காவில் போய் கரையும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கில் வந்த சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது. அவர் கடைசி வரைக்கும் லக்கில் வந்த சீஃப் மினிஸ்டராக மட்டுமே இருக்க வேண்டியது தான். தமிழ்நாட்டு அரசியலில் ஹார்ட் ஒர்க்குன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வர பெயர் சீமான். ஏன்னா விஜய்னா வெற்றி, வெற்றினா விஜய்ன்றது உண்மையாக இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் சீமான்னா உழைப்பு, உழைப்புனா சீமான்றத திரு சீமான் அவரோட உழைப்பை பார்த்த எல்லாருமே கண்டிப்பாகவே ஒத்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியான பிறகு அந்த தேர்தல் முடிவுகளில் 8.2% இருந்த நாம் தமிழ் கட்சியோட வாக்கு சதவீதம் 4% குறைஞ்ச பிறகு திரு சீமானோட செயல்பாடு, திரு சீமானோட உழைப்புன்றது குறைஞ்சிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே குறைஞ்சிருக்கு. ஏன்னா திரு சீமானவர்கள் முன்ன மாதிரி செய்தியாளர்களை சந்திக்கிறது இல்லை, திரு சீமானவர்கள் முன்ன மாதிரி பேட்டிகளை கொடுக்கறதில்ல, திரு சீமானவர்கள் முன்ன மாதிரி களத்தில் இறங்கி பெரிய அளவு இது வரைக்கும் செயல்பட தொடங்கலை, திரு சீமானவர்கள் முன்ன மாதிரி பொதுக்கூட்டங்கள் பெரிய அளவில் நடத்தலை, திரு சீமானவர்கள் முன்ன மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கலை, திரு சீமானவர்கள் முன்ன மாதிரி இந்த 2 மாதத்தில் பெரிய அளவு பேசலை, கண்டிப்பாகவே பேசலை.
ஆனால் திரு சீமான் அவர்களை பற்றி ஊடகங்களும் பேசினாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களும் பெரிய அளவு பேசலை. ஆனால் போன வாரம் முழுக்க கடந்த ஒரு 10 நாளாகவே திரு சீமான் அவர்களை நோக்கி எண்ணற்ற விமர்சனங்களையும் எண்ணற்ற அவதூறுகளையும் கண்டிப்பாகவே பல பேர் பரப்பிட்டு தான் இருக்காங்க. அப்படி அந்த விமர்சனம் மற்றும் அவதூறு லிஸ்ட்டில் புதுசாக வந்திருக்க விஷயம் என்னன்னா, திரு சீமான் அவர்கள் மே 18 இனப்படுகொலை நாள் தமிழ் பேரின எழுச்சி பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, ஜூன் மாதத்தில் நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிறேன், இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக கட்சியோட கட்டுமானத்தை பலப்படுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் ஜூன் மாதம் நடந்து முடிஞ்சிருச்சு. திரு சீமான் அவர்கள் சுற்றுப்பயணம் போகலை. திரு சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சியோட கட்டுமானத்தை பலப்படுத்தலை. ஏன் பலப்படுத்தலை? ஏன்னா கட்சிக்குள்ளே எண்ணற்ற பிரச்சனை. இந்த ஒரு தனிநபரை கட்சியை விட்டு தூக்கினா மட்டும்தான் நாங்கள் வேலை செய்வோம். நீங்கள் அவருக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்குறீங்க, எங்கள் எல்லாரையுமே நீங்கள் புறந்தள்ளுறீங்க. உங்களுக்கு அவர் வேணுமா இல்லை நாங்கள் வேணுமா? நாங்கள் எல்லாரும் வேணுமா இல்லை அவர் மட்டும் வேணுமா? நீங்கள் ஒன்று அவரை தூக்குங்க இல்லை நாங்கள் எல்லோரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சியில் இருக்க நிர்வாகிகளுக்கு மத்தியிலேயே எண்ணற்ற பிரச்சனை இருக்குது. பல பேர் திரு சீமான் அவர்கள்ட்ட போயிட்டு தன்னோட குறைகளை முன்வைக்கிறாங்க. திரு சீமான் அவர்கள் அவங்க சொல்கிறத கேட்கவே மாட்டுறாரு, அவர் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி எப்பவும் போல் திரு சீமான் அவர்களை நோக்கி விமர்சனங்களும் அவதூறுகளும் வந்துட்டே இருக்குது. மேலே சொன்ன விமர்சனம், மேலே சொன்ன அவதூறுன்றது உண்மையா இல்லை உண்மை இல்லையான்றது திரு சீமான் அவர்களுக்கும் திரு சீமான் அவரோட கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் அந்த கட்சியோட நிர்வாகிகளுக்கு தான் தெரியும். அது உண்மையாக இருந்தாலும் சரி உண்மையாக இல்லைனாலும் சரி. நான் ஒரே ஒரு சின்ன குட்டி கதையோட இந்த வீடியோ முடியும்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, நித்தின் மற்றும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் பீஷ்மா அப்படின்னு சொல்லி ஒரு படம் தெலுங்கில் வந்திருக்கும். அந்த படத்தில் ஒரு சீன் இருக்கும். அது என்னென்னா, திரு நித்தின் அவர்கள் அந்த படத்தில் ஒரு பெரிய கம்பெனியோட ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிட்டுருப்பார். அப்படி அவர் அந்த பெரிய பொசிஷனுக்கு போன பிறகு அந்த கம்பெனி வேலை செய்கிற எல்லாரும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போடுவார். அந்த மீட்டிங் போட நம்மளால் என்ன பண்ணுவார்னா, அந்த மீட்டிங் வந்திருக்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பலூனையும் ஒரு குண்டூசியும் கொடுத்து ஊத சொல்லுவார். அங்கே வந்த எம்ப்ளாயீஸ் எல்லாரும் அந்த பலூனை ஊதி முடித்த பிறகு நித்தின் அவர்கள் என்ன சொல்லுவார்னா, நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு 30 செகண்டோ இல்லை 1 நிமிஷமோ டைம் தரேன். இந்த 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரூமில் இருக்க யார் கையில் பலூன் இருக்கோ அவங்களுக்கு நான் இந்த மாதிரி இவ்வளோ அமௌண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி நித்தின் அவர்கள் சொல்லுவார். அவர் சொன்ன உடனே அந்த ரூமுக்குள்ளே இருந்த எல்லாருமே தங்களோட கையில் இருந்த குண்டூசி வச்சு பக்கத்தில் இருக்கவங்க எதிரில் இருக்கவங்கன்னு சொல்லி எல்லாரோட பலூனையும் வெடிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அந்த 30 செகண்டோ இல்லை 1 நிமிஷமோ முடியும் போது அந்த ரூமுக்குள்ளே யார் கையிலையுமே பலூனே இருக்காது. இதை பார்த்த பிறகு நித்தின் அவர்கள் என்ன சொல்லுவார்னா, நான் யார் கையெல்லாம் பலூன் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பரிசு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லாருமே பலூனை கையில் வச்சுருந்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே பரிசு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நித்தின் அவர்கள் சொல்லிவிட்டு யூனிட்டி ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே வலிமை அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக சொல்லி அந்த சீனை முடிச்சிருப்பார். இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் இங்கே சொல்கிறேன்னா, நாம் தமிழ் கட்சி ஏற்கனவே 8.2லிருந்து 4% வாக்கு சதவீதத்தில் குறைஞ்சிட்டாங்க. நாம் தமிழ் கட்சி இது வரைக்கும் எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலையோ இல்லை எந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலையோ சீட்டை ஜெயிச்சதே இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கின திரு விஜய் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கார். ஆனால் 2010 கட்சி தொடங்கின நாம் தமிழ் கட்சி 2016 தேர்தல் அரசியல் இருக்க நாம் தமிழ் கட்சிக்குன்னு சொல்லி எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை. அந்த கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்களே தாம் போட்டியிட்ட காரைக்குடி தொகுதியில் 4வது இடத்தை பிடிச்சி டெபாசிட்டை இழந்துட்டு இருக்கும்போது கட்சியில் அவர் இருக்கக்கூடாது, கட்சியில் இவர் இருக்கக்கூடாது, அவருக்கு மட்டும் நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கட்சியில் இருக்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கட்சிக்காக உழைக்காமல் கட்சிக்குள்ளேயே சண்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஏற்கனவே 8.2 இருந்தது 4% வந்துடுச்சு. 4% 2 ஆகும், 2 1 ஆகும், 1 0 ஆகுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் மேலே சொன்ன குட்டி கதையில் இருந்த மாதிரி எல்லார் கையிலையும் பலூன் இருந்தால் எல்லாருக்குமே பரிசு கிடச்சிருக்கும். அதே மாதிரி அவர் வளர்றாரு, இவர் வளர்றாங்க இல்லாமல் அவர் என்னமோ பண்ணிட்டு போகட்டும், நான் வளருவேன், நான் என்னோடய பகுதியில் என்னோடய கட்சியை வளர்ப்பேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்ட 19 லட்சத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் இதன் பிறகு எப்போ தேர்தல் நடக்குமோ அந்த தேர்தலில் ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் 10 பேரையாவது நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட வைக்கணும். 10 பேருன்றது மினிமம். நான் 100 பேரை நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட வச்சேன், நான் 1000 பேரை நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட வச்சேன், என்னால் நாம் தமிழ் கட்சிக்கு 10,000 பேர் ஓட்டு போட வச்சேன்னு சொல்லி அதுக்குள்ளே போட்டி இருக்கணும். அவர் என்னை விட அவர் என்ன பெரிய ஆள், நான் அவரை விட பெரிய ஆளுன்றதை ப்ரூவ் பண்ணுறேன். நான் நாம் தமிழ் கட்சியை ஜெயிக்க வைக்கிறேன், நான் நாம் தமிழ் கட்சியோட வேட்பாளரை எம்எல்ஏ ஆகிறேன்,
நான் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளரை எம்பி ஆகிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்களை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக்குறேன் அப்படின்றதுல மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் சொல்லி இவங்க எல்லாரும் ஈடுபடணும். அவர் இருக்கார், இவர் இருக்கார், அவரை தூக்கினா தான் நான் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு பொறுப்பு கொடுத்தா தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இருந்துருக்கீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் யார் கையிலையுமே பலூன் இருக்காது, உங்கள் யாருக்குமே பரிசு கிடைக்காது. உங்கள் அண்ணனான திரு சீமான் அவர்களும் கடைசி வரைக்கும் கத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரியே இலக்கு ஒன்று தான் 2031 திரு சீமான் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக்குவது. அதனால் கட்சிக்காரங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் போட்டி போடுங்க. எதில் போட்டி போடணும்? நாம் தமிழர் கட்சியை வளர்க்குறதுக்கு போட்டி போடணும். அப்படி நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் தமிழர் கட்சியை வளர்க்க போகிறீங்களா, இல்லை கடைசி வரைக்கும் அவர் வேணாம் இவர் வேணான்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு புதுசாக வந்தவரையும் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்களையும் மறுபடியும் ஒரு முறை ஆட்சிக்கு கொண்டு வர போகிறீங்களா? நீங்கள் எல்லாரும் வர இருக்கக்கூடிய 7 தொகுதி இடைத்தேர்தலில் என்ன மாதிரியான செயல்பாட்டை கொடுக்க போகிறீங்க? நாம் தமிழர் கட்சி இந்த 7 தொகுதி இடைத்தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் நாம் எப்பவும் போல் பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம்.